ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. நல்லா கிறிஸ்பியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்காங்க. சைடில் இருக்கிற தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரெண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா நீளமாக கட் பண்ணும் போது எண்ணெயில் போட்டு பொரிக்கிறப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ் எல்லாமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2-3 டைம் நல்லா உருளைக்கிழங்கை வந்து நல்லா வாஷ் பண்ணணுங்க. இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம அதை சேர்த்தாச்சுங்க. 2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. பெப்பர் பவுடர் தேவையான அளவு. நல்லா பெரட்டி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. உருளைக்கிழங்குலேயே நமக்கு தண்ணி இருக்குங்க. நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. கடாய் சூடானது உருளைக்கிழங்கு சிப்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாங்க. நல்லா ஒன் சைட் பாயில் ஆனதும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. நல்லா வேக விடணுங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக விடணுங்க. அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்குங்க. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.